Hello friends, viewers of Push channel, subscribers, non-subscribers, சும்மா வீடியோ மட்டும் பார்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டெயின் ஆகிட்டு அதில் ஏதாவது ஒரு முறையில் தத்துவம் இருந்தால் அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. என்ன நியாயங்க இது? உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஐ எம் ஏ சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், 80 years, அண்ட் ரைட் லெக் தெர் இஸ் எ டிஃபர்மிட்டி, யூ கேன் சே லிட்டில் ஹேண்டிகேப்னு கூட சொல்லலாம். ஐ cannot வாக் வித்தவுட் அசிஸ்டன்ஸ், வித்தவுட் crutch ஆர் ஸ்டிக். இந்த ஸ்டேஜில் கூட என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும். எனக்கு நிறையா டைம் அட் மை ஃப்ரீடம் அண்ட் நோ என்கம்பரன்ஸ். பிக்கல் பிடுங்கல யாரும் இல்லை, ஃபேமிலி எல்லாம் சத்து போயிட்டாங்க. நான் ஒருத்தன் சிங்கிளாக ஒரு ரூமில் தனியாக ஒரு ஜெயிலில் மாதிரி இருக்கேன். பட் நார்மல் லைஃப் தான், ஒன்றும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை. பிகாஸ் பிளெயின் ஹார்ட்டு, க்ளீன் மைண்டு, சவுண்டு பாடி. ஒன்லி திங் இஸ் ஏஜ் அண்ட் டிஃபர்மிட்டி, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கூட நன்னால் முடிஞ்சது சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை நம்ம மக்களுக்காக, நம்ம சொசைட்டிக்காக, ஏதாவது சின்ன சின்ன காமெடி வீடியோஸு, சம் இன்ஃபர்மேஷனு, லேட்டஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு, நாலெட்ஜ், ஃபன், இந்த சப்ஜெக்ட்ஸ் மேலே சின்ன சின்ன வீடியோஸு பண்ணி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். திஸ் இஸ் மை லிட்டில் பிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, டு மை பீப்புள். அதை பார்த்துட்டு சும்மா ஓடி போயிட்டுறா என்னங்க அர்த்தம்? எனக்கு என்கரேஜ்மெண்ட் வேண்டாமா? இந்த ஏஜில் ஒரு சப்போர்ட் வேண்டாமா? ஒரு மோட்டிவேஷன் வேண்டாமா? அது எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் தானே கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன செலவாகும்? ஒன்றும் செலவாகாதில்ல. ஒரு பட்டன் தட்டி விட்டுடுமா? ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, லைஃப்லவே உங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அதுலேருந்து உங்கள் லைஃபெல்லாம் சுபிட்சமாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருக்கும். அந்த கிஃப்ட் என்னன்றது உங்களுக்கு கடைசியில் இட் வில் பி நோன் டு யூ. கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஒரு பொண்ணு ஒரு வயலில் போகிற ஒருத்தர் ஒரு ஆண்கிட்ட போய், எனக்கு அண்ணா இல்லை, இன்றைக்கி ராக்கி இல்லையா, நான் உங்களுக்கு ராக்கி கட்டலாமா, நீங்கள் எனக்கு ராக்கி அண்ணனா இருப்பீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஆண் என்ன சொல்கிறான், இது அந்த பொண்ணு எதிர்பார்த்துருக்கவே முடியாது. அந்த ஆள் கட்டுமான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு, நான் பிஸியாக இருக்கேன், வேறு ஆள் பாருமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் வேறு விதமாக சொன்னார். அந்த விதம் அந்த பொண்ணும் எதிர்பார்க்கல, பார்க்குற நானும் நீங்களும் பார்க்கல. நான் பார்த்துட்டேன்றதுனால எனக்கு தெரியும், நீங்கள் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ பாருங்கள். அந்த ஆண் என்ன பதில் கொடுத்தாருன்றது நீங்களே பாருங்கள். இது சஸ்பென்ஸ். வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கடைசியில் உங்களுக்கு ஒரு gift காத்துன்னு இருக்கு, அதுவும் வாங்கிக்கோங்க. சரியா? பாருங்கள். சொல்லுங்க. எனக்கு அண்ணனே இல்ல, நான் வேணா உங்களுக்கு ராக்கி கட்டிக்கிட்டுமா? எனக்கு கூட தான் பொண்டாட்டி இல்ல, நான் வேணா உங்களுக்கு தாலி கட்டிக்கிட்டுமா? மூஞ்சி மவரையும் பாரு, பாயா. ஸோ நல்லா இருக்குல்ல காமெடி? நல்லா இருக்கிறத ரிப்பீட் பண்ணலாமே இன்னொரு வாட்டி. இப்போ நம்ம கூட வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கிற விஷயங்கள்லாம் வீட்டில் அப்பா அம்மா, பேரண்ட்ஸு, நம்ம எல்டர்ஸு, டீச்சர்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இது ரிப்பீட். ப்ளீஸ் ரிப்பீட். சி த வீடியோ அகைன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. எனக்கு அண்ணனே இல்ல, நான் வேணா உங்களுக்கு ராக்கி கட்டிக்கிட்டுமா? எனக்கு கூட தான் பொண்டாட்டி இல்ல, நான் வேணா உங்களுக்கு தாலி கட்டிக்கிட்டுமா? ஏய், மூஞ்சி மவரையும் பாரு, பாயா. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ பரிதாபமாக கேட்குறான். ஒரு ரிக்வஸ்ட்டோட சின்சியராக கேட்குறான். அந்த ஒரு ஃபன்னியாக பதில் சொல்கிறான். அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்தியா எப்படி கருப்பாயிடுச்சுன்னு. ஆல்ரெடி ஓகே.
அந்த ஃபீலிங்கில் ஆகிற எமோஷ்னலாக மூஞ்சி பாவம் கருத்து போச்சு. இன்னொரு வாட்டி பார்க்குறாங்களா? வேண்டாம் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன கிஃப்டன்னா, அது மெட்டீரியல் கிஃப்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காத, நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் செலவு பண்ணி மெட்டீரியல் கிஃப்டெல்லாம் வாங்கிடலாம். அவங்க எந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு உங்களால் என்ன மாதிரி முத்தி போன முதியோர்கள், சின்சியரான சாதுகள், வெரி வெரி சின்சியர் டிவோட்டட் சாதுகள் ஆர் கடவுள், இந்த மாதிரி தாங்க கொடுக்க முடியும் இந்த கிஃப்ட்டு. அதனால் நான் வந்து அந்த கிஃப்ட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. அது என்னான்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இட் இஸ் ரீச்சிங் யூ. வாட் இஸ் தட் கிஃப்ட்? ஐ வில் டெல் யூ. 30th March 2025, அதை ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி, 1 வீக்காக ஒரு 5 டேஸுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நான் காசி போயிருந்தாங்க, வாரணாசி. அன்றைக்கி 30ஆம் தேதி ஈவினிங் வந்து நான் அந்த தசஸ்வா காட், அது டெம்பிளுக்கு பக்கத்துலவே ஒரு காட் இருக்குங்க, அதுக்கு வந்து தசஸ்வா காட் ஏதோ சொல்கிறாங்க. அந்த காட்டுக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு, அப்போ டைம் வந்து ஒரு 7 o'clock இருக்கும், ஈவினிங் 7 PM. கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு, I told you, I am a super senior citizen and my right leg is deformity. அண்ட் ஒரு கரைச்சியோடையோ இல்லைன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடையோ தானே நான் மேனேஜ் பண்ணணுங்க. அண்ட் அங்கே வந்து உங்கள் மாதிரி நல்ல உள்ளங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த they will see me, my age and my problem. They will automatically help me without asking. Nature will help me. நேச்சர்னா மக்களும் நேச்சரில் ஒரு பார்ட்டு தானே, நீங்களும் நான் எல்லாமே ஒரு பார்ட்டு தானே. நான் ஸ்பெஷலாக யாருக்கிட்டையும் எதுவும் கேட்குறது இல்லைங்க. அதனால் நேச்சர் வில் ஹெல்ப் மீ வித் பிளெயின் ஹார்ட்டு, சின்சியர் தாட்ஸு. மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நேச்சர் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு 7 மணி இருக்கும் ஈவினிங்கு. ஸ்நானம் பண்ணிட்டு உடனே அங்கே வந்து கங்கா ஹாரதி வேறு, எவ்ரிடே ஈவினிங் வந்து கங்கா ஹாரதி அட் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் தட் கங்கா இன் வாரணாசி, காசி, இட் டேக்ஸ் பிளேஸ். நான் அந்த தசஸ்வா காட்டில், அது ரொம்ப பிரசித்தான காட்டு, வெரி க்ளோஸ் டு த டெம்பிள். அங்கே கங்கா ஹாரதி பார்த்துட்டு ஒரு டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-8:15 இருக்கும் பை த டைம். அங்கே கடைக்காரங்க கிட்டலாம் கேட்டேன், சார் இந்த டெம்பிள் விஸ்வநாதன் சார், அதாவது காசி விஸ்வநாதன், நான் எல்லோரும் சாருன்னு கூப்பிடுவேன், குழந்தையிலேருந்தே பழகிடுச்சுங்க எனக்கு. அந்த காசி விஸ்வநாதன் சார் தரிசனம் நைட்டு எத்தனை மணி வரைக்குங்க டைமிங் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஷாப்கீப்பர்ஸு 10:30 வரைக்கும் இருக்கும் சார், நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. அப்போவே டைம் 8:15, 8:20 இருக்கும். சரி அனுச்சு அந்த ஒரு சந்து மாதிரி இருக்கும், அது ஷார்ட்கட் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அந்த சந்துக்கு 2 சைடில், லெஃப்ட்டு ரைட் சைடில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஹவுசஸ், ரெசிடென்ஷியல் ஹவுசஸ். அவங்கள அந்த பூர்வீகம் அங்கேருந்து செஞ்சுரிஸ்லேருந்து இருக்கிறவங்க தான். அந்த சந்துக்குள்ளேயே மோட்டர் பைக்ஸு, 2 ஆள் நடக்கிற அளவுக்கு தாங்க அந்த சந்து இருக்கும், அவ்வளோதாங்க. அதில் மோட்டர் பைக்கு எல்லாமே மோட்டரபிள் எல்லாம் பண்ணிவிட்டு. ஏன்னா கேட்டால், சார் நான் இங்கேயே குடியிருக்கிறேன் சார், செஞ்சுரிஸ்லேருந்து, இங்கே தான் எங்கள் வீடு, நான் எங்கே சார் போக முடியும் அப்படின்றாங்க அவங்க. சரி அதை விடுங்க, சோஷியல் இஷ்யூ. ஸோ நான் கோவிலுக்குள்ளே போயிட்டேன், தட்டி தடுமாடி. போன உடனே இது பாருங்கள், நான் யாருக்கிட்ட ஒன்றும் கேட்கல. அங்கே போய் நின்றுட்டு இப்படி பண்ணுறது, எவ்வளோ பெரிய கியூவில் நம்மளால் போக முடியாதுன்னு சும்மா யோசிச்சுட்டு இருக்குங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் உடனே ஒரு 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்தாங்க, யார் நேச்சர் அனுப்பிச்ச மாதிரி. சார் வாங்க, இந்த தரிசனத்துக்கு போகணுமா, விஸ்வேஸ்வர தர்ஷனம், காசி விஸ்வேஸ்வர தரிசனமா? ஆமாங்க அப்படின்னு. வாங்க, அவங்களே கூட்டின்னு போனாங்க. அது வந்து அந்த விஸ்வநாதன் எங்கே இருக்காருன்னா, அதே ஈஸ்வரர், காசி விஸ்வநாதன். ஒரு பிட்டு மாதிரி இருக்குங்க, ஒரு 2 meters அளவுக்கு ஸ்கொயர் மாதிரி ஒரு பிட்டு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதில் சென்டரில் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க.
அதில் பூ அதெல்லாம் பூஜை சாமானெல்லாம் போட்டு அர்ச்சகாஸ் வந்து அந்த பிட்டு ரவுண்டு கட்டி உட்காந்து ஏதோ அவங்க பண்ண வேண்டிய டியூட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அங்கே கூட்டி டைரெக்டாக அந்த கர்ப்பகுடி சாங்டாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கர்ப்பகுடிக்கிட்டே என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 மீட்டர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து ப்ரே பண்ணேன் அந்த காஷி விஸ்வநாதன் சாருக்கு. சுவாமி, நான் உங்ககிட்ட வந்துட்டேன், எனக்கு என்ன வேணும்னா எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு யூ கிவ் மீ யுவர் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ், அபண்டண்ட்டாக லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் கொடுங்க, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் யுவர் லவ் அண்ட் blessings கொடுங்க. I want to carry it to my place and distribute it to my people. So my people means my friends, kin and kith. மெயினாக என் சேனலோட வியூவர்ஸ், புஷ் சேனலோட வியூவர்ஸு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே மறந்துட்டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடி போகிற என் வியூவர்ஸு, நல்ல உள்ளத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுற என் சப்ஸ்கிரைபர்ஸு அண்டு ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஐ வாண்ட் டு ஷேர் யுவர் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ், அபண்டன்ட் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கெல்லாம் நான் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சார் வந்து விஸ்வநாதன் சார், காஷி விஸ்வநாதன் சார் வந்து, ஓகேப்பா, உனக்காக நீ எதுவும் கேட்கல, மற்றவங்களுக்காக தானே கேட்குற, டேக் இட் அப்படின்னு அவர் கிராண்ட் பண்ணி நிறையா கொடுத்துட்டாருங்க. அதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, ஐ ஹவ் ஆல்ரெடி ஷேர்டு, இட் ஹாஸ் ஆல்ரெடி ரீச்டு யூ ஆர் இட் வில் ரீச் யூ இன் no time. So with that, it will be entire life, the விஸ்வநாதன் சாரோட பிளெஸ்ஸிங்ஸு, அவரோட லவ் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே உங்களோடையே இருக்கும். உங்களை வந்து the love and blessings of காஷி விஸ்வநாதன் will sail through your challenges and whatever you wish, that will happen. Thank you. Okay, please தயவு செஞ்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஓல்டு மேன். ஸோ வாட் எல்ஸ் ஐ வாண்ட்? I want your support to make me motivated, to make me happy. Kindly like, share and subscribe. Thank you. God bless you. Good night.